ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். ஸோ நம்மளுடைய டாப்பர்ஸ் அகாடமியில் ஷார்ட் அண்ட்கான ஆன்லைன் கிளாஸ் பல வருடங்களாக நடைபெற்று வருது. ஓகேங்களா, அந்த வகையில் இந்த பேட்ச் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அன்னோன் ஸ்பீட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அன்னோன் ஸ்பீட்னா என்ன சார்னா டெஸ்ட் ஸ்பீடு இது. ஓகேங்களா, நீங்கள் நிறைய மாணவர்கள் புக் ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த புக் ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு பிக்கப் ஆனதுக்கப்புறம் சில பேசேஜை நம்ம வந்து அன்னோனாக, அதாவது வந்து ஹோம்ஒர்க் பண்ணாமல் டெஸ்ட்டாக போட்டு பார்க்கணும். அதுதான் வந்து அன்னோன் ஸ்பீடுன்னு சொல்லலாம், அல்லது டெஸ்ட்டு ஸ்பீடுன்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? ஒவ்வொரு பேட்சுக்கும் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணது தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் இப்போ ஸ்பீட் பேட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்கள் தனியாக ஜாயின் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு அதுலேயே எல்லாமே இன்க்ளூடிங் வந்துடும். சரிங்களா? ஸோ வெளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்மளுடைய அன்னோன் ஸ்பீட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தனியாக அட்மிஷன் போட்டு அதை படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30+ அன்னோன் வரும், 30க்கும் மேற்பட்ட ஸ்பீடு வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, இது வந்து நான் செப்பரேட்டாக ரெடி பண்ணுது. அசம்பிளி ஸ்பீச் அண்ட் தென் இண்டிபெண்டன்ஸ், ரிபப்ளிக் டே, இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை பேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீடு தான். ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸாமில் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பட்ஜெட்டும் ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? ஸோ பட்ஜெட்டும் ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் அதிலேருந்து வார்த்தைகள் வந்துடுது. சரிங்களா, அதிலேருந்து சென்டென்ஸோ இல்லை ஒரு சில வார்த்தைகளோ கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் வந்துடுது. ஒவ்வொரு டைமும் இது நடக்குது. ஓகேங்களா, அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ தாராளமாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது நீங்கள் வாட்டவர் எதில் வேணாலும் வரலாம், தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், லோயர் ஹையர் எதில் வேணாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சென்டென்ஸ். ஓகேங்களா, ஸோ அதனால் நம்மளுடைய அன்னோன் ஸ்பீட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அன்னோன் ஸ்பீட் பேட்ச் ஜாயின் பண்ணணும், என்ன ஜாயின் பண்ணணும், எதுக்கான அன்னோன் ஸ்பீட் ஜாயின் பண்ணணும் அதை மென்ஷன் பண்ணணும். தமிழ் லோயரா, தமிழ் ஹையரா, இங்கிலீஷ் லோயர் ஆர் இன்டர்மீடியட் ஆர் ஹையர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். உங்கள் நேம் டிஸ்ட்ரிக்ட் சொல்லிடுங்க. அதுக்கான ப்ரொசீஜர், ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே சொல்லிடுவோம். இது வாட்ஸ்அப் மூலிமா தான் கனெக்ட் பண்ணக்கூடியது. ஃப்ரீ டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரிங்க, நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் ஸ்பீடு பேட்சுக்கு இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண தேவையில்லை. சரிங்களா, வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி சார், நான் ஜாயின் பண்ணணும், அன்னோன் ஸ்பீடு எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நல்லா பாருங்கள். புக் ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு ஒரு 50-60 ஸ்பீடு பண்ணிட்டேன் சார், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு எனக்கு பிக்கப் கிடச்சிருக்கு. ஒரு ஸ்பீடை வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டா ஒரு 6:30 அதில் அவ்வளோ 6:30 மினிட்ஸில் போட்டால் கூட, அந்த டைமிங்கில் கொடுத்தா கூட நார்மலாக ஒரு ஸ்பீடு வந்து 7 மினிட்ஸ் இல்லையா? நான் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டா ஒரு ஸ்பீடை 6:30 கொடுத்தா கூட மிஸ்டேக் ஒமிஷன் வரும், ஆனால் குறைவாக தான் வரும், நல்லபடியாக நான் எழுதிடுவேன். ஸோ அதிலே வந்து நான் கரெக்டாக வந்து அது அந்த இதிலே போயிட்டே இருக்குது, பிக்கப் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் இருக்கக்கூடிய புக் ஸ்பீடையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இந்த அன்னோன் டெஸ்ட்டையும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அன்னோன் டெஸ்ட்டுங்கிறது கம்பல்சரி எல்லாருமே பண்ணணும். ஒரு தெரியாத ஸ்பீடை கொடுத்தா நம்மளால் எப்படி எழுத முடியும்? சரிங்களா, அதுக்கு வந்து நம்ம ரெடி ஆகணும். எக்ஸாமே ஒரு தெரியாத ஒரு பேசேஜ் தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம அதே மாதிரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் வந்து ஈஸி தான். புரியுதுங்களா? ஏன்னா எல்லா ட்ரைனிங்கும் நம்ம எடுத்துகிட்டு போயிடுறோம். புரியுதுங்களா? எல்லா ப்ராக்டிஸும் நம்ம இங்கேயே பண்ணிட்டு போயிடுறோம். ஒரு தெரியாத ஸ்பீடு கொடுத்தா எப்படிலாம் இருக்கும், எப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்ணலாம், எல்லா விஷயங்களும் நம்ம இங்கே தெரிஞ்சிருது. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம கரெக்டாக எக்ஸாமில் கொண்டு போய் அப்படியே அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் அன்னோன் ஸ்பீட் ப்ராக்டிஸ்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இது பிக்கப் வந்தவங்க ஜாயின் பண்ணால் பெட்டராக இருக்கும். நானும் புக் ஸ்பீடே எழுதி பிக்கப் பண்ணல சார், இப்போ தான் லெசன் முடிச்சுட்டு ஸ்பீடுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டாம். நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் குரூப் இருக்கு இல்லையா, உங்களோட கெப்பாசிட்டி நாங்கள் செக் பண்ணுவோம் இல்லையா, ஒரு ஸ்பீடு எவ்வளோ மினிட்ஸில் கொடுத்தா எழுதுறீங்கன்னு பார்க்குறோம் இல்லையா, நாங்களாவே உங்களுக்கு வந்து அன்னோன் ஸ்பீடு நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அனுப்பிடுவோம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்புவோம். அன்னோன் ஸ்பீடு தான் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில், போக போக இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பிக்கப் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, அது எல்லா விஷயங்களும் சொல்லிடுவோம். அந்த மிஸ்டேக் லோ பண்ணுறதுக்கான வழிகள் எல்லாமே சொல்லிடுவோம். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். பேசேஜ் இருக்கும், சரிங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. டிக்டேஷன் ஆடியோ வரும், அதுக்கான பேசேஜ் கொடுத்துருவோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் 70 வேர்ட்ஸ் per minute. ஸோ அதுக்கான இதை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வேர்ட்ஸ் per minuteல 7 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவோம். 5 மினிட்ஸ் மட்டும்தான் வெளியிலேருந்து எடுத்ததாக இருக்கும். 2 மினிட்ஸ் வந்து புக்கில் ஏதாவது ஒரு லெட்டர் பாட்டை ஆட் பண்ணியிருப்போம். மொத்தம் 7 மினிட்ஸ் இருக்குங்க. புரியுதுங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறைய மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு முன்னாடி மாணவர்கள் நம்ம அன்னோன் ஸ்பீட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸாம் நல்லபடியாக எழுதியிருக்கேன்னு சொல்லி நல்லபடியாக ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. திரும்ப நிறைய மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் அன்னோன் ஸ்பீடு மட்டும் வேணுனாலும் ஜாயின் பண்ணலாம். இல்லை சார் நான் நார்மலாக நார்மல் ஸ்பீட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அதில் இன்க்ளூடிங் ஆகிடும். புரியுதுங்களா? அதில் மந்த்லி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மிஸ்டேக் எப்படி லோ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா நிறையா வரும். ஓகேங்களா?
ஸோ இது அன்னோன் ஸ்பீட்னா அன்னோன் ஸ்பீட்லேயே உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்போம். அன்னோன் ஸ்பீட் எப்படி டேக்கிள் பண்ணலாங்கிற ஐடியா மெயினாக இருக்கும். புக் ஸ்பீடை நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி இதுக்கான டைம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்பில் குரூப் கிரியேட் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமில் தாராளமாக இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். அதுக்கான எல்லா வழிமுறையும் சொல்லிடுவோம். எப்படி எழுதணும் அப்படிங்கிற எல்லா ப்ரொசீஜரும் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒன்லி ஃபார் ஸ்பீட் ப்ராக்டிஸ். ஃபஸ்ட் பேப்பர் ப்ராக்டிஸ் மட்டும்தான். செகண்ட் பேப்பருக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணும்போது அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நன்றி.